வணக்கம். நாகப்பட்டினம் அப்படின்னோடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பீச், வேளாங்கண்ணி சர்ச்சு, வைத்தீஸ்வரன் கோயில், ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில் இதெல்லாம் தான். இந்த நாகப்பட்டினத்துக்கு எதனால நாகப்பட்டினம் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் வாங்க. இந்த நாகப்பட்டினத்துக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா நகர் பட்டினம் அப்படின்னு ரெண்டு வார்த்தையை இணைச்சுதான் நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நகர் அப்படின்றதுக்கு இலங்கையில இருந்து மக்கள் நாகைக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு நகர்ந்து வருவாங்களாம், அதனாலதான் நகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டினம் அப்படின்றத ஒரு இடத்தை குறிக்கிறாங்க, அதாவது மக்கள் நகர்ந்து வர்ற ஒரு இடம் தான் இந்த நகர்பட்டினம். அதை தான் பிற்காலத்துல நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்ப கட்ட காலத்துல இந்த நகரத்தை வெறும் நாகை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. பின்னர் சோழர் காலகட்டத்துல தான் பட்டினம் அப்படின்றத வார்த்தையை சேர்த்து நாகப்பட்டினம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. சோழர் காலகட்டத்துல நாகப்பட்டினம் ஒரு முக்கியமான துறைமுகமா அமைஞ்சிருந்திருக்கு. இதன் காரணமாவே குலோத்துங்க ராஜா அவர்கள் அவங்க ராணியோட பேரை இந்த ஊருக்கு வைக்கணும்ன்றதுக்காண்டி சோழகுலம் வள்ளிப்பட்டினம் அப்படின்னு இந்த ஊரை அழைச்சிட்டு இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம போர்ச்சுகீஸ்காரங்க பாத்தீங்கன்னா தி சிட்டி ஆஃப் கோரமண்டல் அப்படின்னு நாகப்பட்டினத்தை அழைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேவல் பட்டினம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு அர்த்தமா தி சிட்டி ஆஃப் தி ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே பழமையான ஒரு துறைமுகம்னா அது நாகப்பட்டினத்தோட துறைமுகம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை கண்டிப்பா உங்களோட நாகப்பட்டினம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.